Hi guys, welcome to Mupra Training Academy. So, இன்னைக்கு நம்ம பிசி அல்டிமேட்ல அறிவியல் கேள்விகள் தான் பார்க்க போறோம். இது அறிவியல் கேள்விகள்னா சாதாரண அறிவியல் கேள்விகள் கிடையாது. ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கக்கூடிய டாப் இருக்கக்கூடிய சில क्वेश्चंस வந்து ரிவிஷன் பண்ண போறோம். ஓகேவா? சோ நான் இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் வந்து ஆக்சுவலா நம்ம சயின்ஸ் மேம் கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ சயின்ஸ் மேம் வந்து எடுப்பாங்க. அது இந்த வாரத்திலே ஒரு நாள் போஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7th சயின்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான क्वेश्चंस தான் எடுத்திருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சயின்ஸ் எப்படி ரெண்டா பிரிச்சிரும். இயற்பியல் வேதியியல் தனியா பிரிச்சிடுவேன், உயிரியல் தனியா பிரிச்சிடுவேன். சோ இப்படி பிரிச்சு 9th அதெல்லாம் போடலாம். சோ இன்னைக்கு வந்து கம்பைண்டா தான் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கம்பைண்டா தான் இருக்கும். சோ 50 கேள்விகள் இடம்பெற போகுது. சோ உங்களுக்காக தான் இந்த ஃபாஸ்ட் ரிவிஷனா எடுத்துட்டு வந்துட்டு இந்த பிசி அல்டிமேட். ஏன்னா நம்ம நாட்கள் நெருங்க நம்ம எந்த அளவுக்கு வேகமா ரிவிஷன் பண்றோம்ன்றது முக்கியம். சோ அந்த அளவுக்கு வேகமா நம்ம இப்ப ரிவிஷன் தான் பண்ண போறோம். சரியா? சோ 50 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். கூடவே சேர்ந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இந்த நேரத்துக்கு நீ ஆன்சர் தானே பண்ணிட்டு இருப்ப, என் மூஞ்சியா பார்த்துட்டு இல்ல என் பேச்சையா கேட்டுட்டு இருக்க போற? கண்டிப்பா கிடையாது. சோ ஆன்சர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட நிக்க கூடாதுங்க. எண்ட் ஆஃப் தி செஷன் 50 क्वेश्चन வரையும் உங்களுடைய அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும். விடலாமா ஃபயரை? விட்டு போங்க. அப்பனா சார் ஃபயரா ஆன்சர் பண்றேன் சார், ஏன்னா நான் அவ்வளவு படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. சோ நடுநடுல உங்களுக்கான உளவியல் கேள்விகளும் வரும். மேற்கொண்டு நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம். கமெண்ட் டெஸ்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய 10 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் சைக்காலஜி வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பா. சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எங்க அகாடமிஸ்ல நாங்க எப்ப கண்டக்ட் பண்றோமோ அன்னைக்கு ஈவினிங் தான் அந்த கமெண்ட் டெஸ்ட்டுக்கான சைக்காலஜி வீடியோஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் போஸ்ட் ஆகும். சோ அதையுமே நாங்க போஸ்ட் பண்ணிடுறோம். சரியா? சோ எல்லாத்தையுமே லிசன் பண்ணுங்க. கண்டிப்பா லாஸ்ட் மினிட்ங்க, இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. நிறைய ரிவைஸ் பண்றது மூலமா மட்டும் தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன். சோ போயிடலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நியூக்ளியான்கள் உள்ளடக்கிய அணுத்துகள்கள் எவைன்னு கேக்குறாங்க. அப்ப நியூக்ளியான்கள் எதை ரெண்டத்தை சேர்த்து வரும்? புரோட்டானையும் எலக்ட்ரானையும் சேர்த்து வருமா? கண்டிப்பா கிடையாது. அப்போ புரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்த்து வரும். புரோட்டான் என்பது பாசிட்டிவ் சார்ஜ், நேர்மின் சுமை கொண்டது. அப்ப எலக்ட்ரான் என்பது எதிர்மின் சுமை கொண்டது. நியூட்ரான் என்பது நடுநிலையானது, அதுக்கு எதுவுமே இல்ல. சோ இந்த இரண்டுகளுடைய சேர்ந்துதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியான்கள் உருவாக்கும். இதுதான் ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அதாவது அணு சக்தியை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அணுசக்தியை வந்து என்ன பண்ணும், இது பண்ணி கொடுக்கும். சரியா? அடுத்தது, தோலின் நிறமை இழப்பதால் பாதிப்பை ஏற்படுத்தும் நோய் எது? இந்த நேரத்துக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருப்ப. ஆமா சார், லியூகோடெர்மா தான். தோலினுடைய நிறமி நம்ம எதை சொல்றோம்? மெலனின் சொல்றோம். அப்ப எக்ஸ்ட்ரா அந்த பாயிண்ட் எல்லாம் எழுதி ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வருதானே? அந்த மெலனினுடைய நிறம் இழப்பதால் ஏற்படக்கூடிய நோய் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா லியூகோடெர்மா. அதாவது வெள்ளையா சில பேருக்கு வந்து புள்ளிகள் வந்திருக்கும், வெள்ளையா சில தழும்புகள் மாதிரி வந்திருக்கும். அப்ப தோலினுடைய நிறமியான, தோலுக்கு நிறம் கொடுக்கக்கூடிய நிறமியான மெலனின் என்ற நிறமி வந்து இழப்பதாலோ அல்லது குறைவதாலோ ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா லியூகோடெர்மா. இதனுடைய முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னா வெள்ளை புள்ளிகள் ஏற்படுவதுதான். அனிமியா என்பது என்னன்னு பேரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரத்த சோகை. அனிமியா என்பது ரத்த சோகை. இதுல நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்டு போறேன், ஏன்னா இதுக்கு பின்னாடி क्वेश्चंस வருதுதான். சோ ரத்த சோகை, அதாவது ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை, தட் மீன்ஸ் ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி எண்ணிக்கை குறைவதனால் ஏற்படக்கூடியது வந்து ரத்த சோகை. இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை மட்டும் சொல்லாம ஒரு வைட்டமினுடைய குறைபாட்டாலையும் இந்த அனிமியா ஏற்படும். அது என்ன வைட்டமின் நான் சொல்ல போறது இல்லைங்க, நீங்க தான் சொல்ல போறீங்க. மறக்காம அது என்ன வைட்டமின் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது நான் ஏன் இவ்வளவு வேகமா போறேன்னா, இட்ஸ் ரிவிஷன், இட்ஸ் நாட் எ ஸ்டடி டைம். ஓகேவா? சோ நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன், நிறைய ரிவைஸ் பண்ண போறோம். கீழ்கண்டவற்றில் வைரஸ் நோய் எதுன்னு கேக்குறாங்க. இந்த நேரத்துக்கு நீ சொல்லிட்டு இருப்பல டியூபர்குலோசிஸ். ஆமா சார், அது வைரஸ் இல்லையா, பாக்டீரியா. காரணமான பாக்டீரியம் என்ன? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஆக்சுவலா அதுக்கு பேரே மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அந்த ஃபுல்லா அந்த பேரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காச நோயை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணி. அப்ப அது ஒரு பாக்டீரியம் நோய். டைபாய்டு ஏற்படுறதுக்கு சால்மோனெல்லா டைஃபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோய் காரணிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு அது நம்மளுக்கு நல்லா கேட்பாங்க. சால்மோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டைபாய்டு. காலரா விப்ரியோ காலரே. காலரா வந்து என்னது? விப்ரியோ காலரை ஏற்படுத்துவதற்கு. அப்ப இது எல்லாமே பாக்டீரியத்தால் ஏற்படக்கூடிய நோய். அப்ப வைரஸால் ஏற்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி. ஓகேவா? சோ இது பாதிக்கக்கூடிய உறுப்பு என்ன அது தெரிஞ்சுக்கோங்க. கல்லீரலை தான் பாதிக்கும். இது பாதிக்கக்கூடிய உறுப்பு என்ன? கல்லீரலை தான் பாதிக்கும். அப்ப நான் காசநோயை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் படிச்சிருக்கேன்னா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸால் ஏற்படக்கூடியதுதான் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காசநோய். காசநோய் தினம் என்னைக்கு? மார்ச் மாதம் 24ஆம் தேதி. சரியா? ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. ஒன்னொன்னுத்தையும் படிக்கும் போது இதெல்லாம் ரீகால் பண்ணீங்கன்னா எதுவுமே மறக்கலமா. ஃபர்ஸ்ட் சொல்றேன், எதுவுமே மண்டையில இருந்து வெளியே போல, மறக்கல. அதை ஃபர்ஸ்ட் முடிஞ்சுக்கோ. கொஸ்டினை பார்த்தா தானே ஞாபகம் வரும். இப்ப பாருங்க, ஞாபகம் வந்திருக்குமே இந்த நேரத்துக்கு. புரோட்டானை கண்டுபிடித்தவர் யார்? எனக்கு தெரியாதா சார்? ரூதர்ஃபோர்ட். புரோட்டான் என்பது கோல்ட்ஸ்டீனால் என்ன பண்ணப்பட்டது? ஒரு புரோட்டான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு கதிர் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அதற்கு பெயர் வைத்தவர் தான் ரூதர்ஃபோர்ட். ஆக மொத்தத்துல இங்க அணுக்கருன்னு ஒண்ணு இருக்கிறதுனால ரூதர்ஃபோர்ட அணுக்கரு கூட மேட்ச் பண்ணியே ஆகணும். அதனால புரோட்டான் கூட யாரை மேட்ச் பண்ணிடுங்க? கோல்ட்ஸ்டீனை மேட்ச் பண்ணிடுங்க. எலக்ட்ரான் எல்லாருக்குமே தெரியும் சார், ஜான் ஜோசப் தாம்சன். ஜே தாம்சன். இதுதான் ஜானுக்கு ஜே, ஜோசப்புக்கு ஜே.
அதுதான் ஜே தாம்சன் வந்திருக்கு. அப்ப 4. நியூட்ரானை கண்டுபிடித்தது ஜேம்ஸ் சாட்விக். அணுக்கருக்கு தான் எதை போட போறீங்க, ரூதர்ஃபோர்ட போட போறீங்க. அப்ப 3 4 1 2 சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் சரியா இருக்கும். சோ மேட்ச் பண்ணிக்கோங்க, கரெக்டா மேட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. 5வது, பால் தயிராக மாறுவது எத்தகைய வினை? ப்ரீவியஸ் கொஸ்டினும் கூட. மீளா வினைக்கான உதாரணம். பாலை தயிரா மாத்திட்டு மறுபடியும் தயிர் என்னால பாலா மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. பால் தயிரா தான் மாறும், தயிர் மறுபடியும் பாலா மாறாது. அப்ப அது ஒரு மீளா வினை. வேற என்னன்னு சொல்லலாம், இது வந்து ஒரு வேதியியல் மாற்றம். பால் தயிராக மாறுவது என்பது என்ன ஒரு மாற்றத்திற்கான உதாரணம்? வேதியியல் மாற்றம். ஏன்னா லாக்டோபெசிலியஸ் என்ற ஒரு பாக்டீரியத்தின் மூலமாகத்தான் பால் எதுவாக மாறப்படுகிறது, தயிராக மாற்றப்படுகிறது. அப்ப லாக்டிக் அமிலம் அதுல இருக்கு. சோ மீளா வினை, வேதியியல் மாற்றம் சொல்லலாம். இன்னொன்னு என்ன, பால் தயிராக மாறுவது எந்த வினையின் மூலமாக என்றால் நொதித்தல் வினையின் மூலமாக. அப்போ பாருங்க, பல்வேறு பரிமாணங்கள்ல ஆன்சரை நம்ம பண்ண முடியும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு பால் தயிரா மாறுவது மீளா வினைன்னு சொல்லலாம், வேதியியல் மாற்றம் சொல்லலாம், நொதித்தல்னு சொல்லலாம். சோ அதெல்லாம் ஞாபகம் வருதுன்னா நீ படிச்சிருக்கேன்னு அர்த்தம். சரியா? அடுத்து 6வது கேள்வி. செயற்கை இழைக்கு பின்வருவனவற்றில் எடுத்துக்காட்டு தர சொல்லியிருக்கேன். பாலிஸ்டர் செயற்கை இழை, அக்ரிலிக் செயற்கை இழை, நைலான் செயற்கை இழை. அப்ப ஆன்சர் எது? இவை அனைத்தும், கொடுக்கப்பட்டுள்ள அனைத்துமே ஒரு செயற்கை இழைக்கான உதாரணம் தான். அப்ப இயற்கை இழைக்கான உதாரணம் பருத்தின்னு சொல்லலாம். இருப்பதிலேயே ரொம்ப வலிமையான செயற்கை இழைன்னு எதை சொல்லலாம்? நைலான சொல்லலாம். சோ ஞாபகம் வருதா? செயற்கை இழையில வலுவானது எது? நைலான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் எதுன்னு சொல்றாங்க. அப்ப உலோகத்தில் ஒரே ஒண்ணுதான் திரவமா இருக்கும், அது வேற யாரு? நம்மளுடைய பாதரசம் தான். அப்ப பாதரசத்தை தான் எதுல பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெப்பநிலை மானிகள் டெம்பரேச்சர் பயன்படுத்தக்கூடிய தெர்மாமீட்டர்ஸ்ல பயன்படுத்துவாங்க. அதுதான் திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகமாகும். பாதரசத்தின் குறியீடு என்ன? Hg. அப்ப கேலியம் எதுல சார் பயன்படுத்துவாங்க? அலைபேசி, டெலிபோன்ஸ் இருக்குங்களா, இப்ப நீங்க யூஸ் பண்றீங்களே ஸ்மார்ட் போன்ஸ், அந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் பயன்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா கேலியம் தான். அப்ப நாலு பின்ன அலைபேசிகளில் பயன்படுத்தப்படக்கூடிய தனிமம் வந்து கேலியமான்னு சொன்னாங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லுங்க. சரியா? இது புரோமியம்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ஐ திங்க் அந்த அலோகம் ஒண்ணு இருக்கும்ல, திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம், உலோகம் வந்து பாதரசம், அலோகம் இந்த புரோமின் அப்படின்னு சொல்லுவீங்களா, அது. ஆல்கஹாலையும் பயன்படுத்துவாங்க வெப்பநிலை மானிகளில். அது ஆனா எத்தனை அதிக குளிர் உள்ள பிரதேசங்கள்ல தான் பயன்படுத்தப்படும். நார்மலா எல்லாத்துலயும் பாதரசத்தை தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது, தனிச்சுழி வெப்பநிலை என்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஊருக்கே தெரியும், 0 கெல்வின். கெல்வின்ல கேட்டா 0 கெல்வின் ஆன்சர். தனிச்சுழி வெப்பநிலை, அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதே இங்க -273, இந்த இதுக்கு முன்னாடி 273 வந்திருக்கணும், இங்க என்ன வந்திருக்கணும்? டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்னா செல்சியஸ்ல சொல்லும் போது -273.15 டிகிரி செல்சியஸ் சொல்லலாம். இதே ஃபாரன்ஹீட்ல சொன்னா -460 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பரிமாணங்களை தெரிஞ்சுக்கணும். ஆனா பெரும்பாலும் நம்மளுடைய கேள்வியில எதுதான் இருக்க போகுது? தனிச்சுழி வெப்பநிலையா 0 கெல்வின் தான் இருக்க போகுது. அதனால சும்மா குழப்பிக்காம படிச்சுக்கோங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் உலோகம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஆக்சிஜன் ஒரு உலோகமா? கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய தனிமம். ஆக்சிஜன் தனிமம், தனிமங்கள் இருக்கக்கூடிய ஒண்ணுதான், ஆனா அது உலோகம் கிடையாது. ஹீலியம் கிடையாது, அது வந்து ஒரு மந்த வாயு. சரியா? புரோமின் கிடையாது, அது அலோகம். அப்ப எது ஆன்சர்? இரும்பு. Fe என்ற பெருமைக்குரிய இரும்பு. இரும்பு தான் எது? உலோகம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ள மண் வகை எது? இப்ப ஒரு கொஸ்டின் அப்படியே போய் ஜியோகிராஃபில ரிலேட் பண்ணிருக்கேன் பாத்தியா? இரும்பு படிச்சிருக்கேன். அப்ப இரும்பு படிக்கும் போது இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ள ஒரு மண் வகை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபயரா கமெண்ட் போயினே இருக்கணும், சும்மா கிடையாது இல்ல, இது ரிவிஷன் செக்ஷன். உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய உடல்ல நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் நுரையீரலுக்கு செல்லுது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சார் நான் நுரையீரலின் மூலமாகத்தான் சுவாசிக்கிறேன், நுரையீரலின் மூலமாகத்தான் வாழ்கிறேன் அப்படின்னா அங்க எடுத்துட்டு போற ஆக்சிஜனை உடம்பு ஃபுல்லாத்துக்கும் எடுத்துட்டு போறதுன்னா உடம்பு ஃபுல்லா போற ரத்தம் தான். அப்ப ரத்தத்துல எதோ இருக்குதே சார், ரத்தத்துல ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கு, ரத்த சிவப்பணுக்கள் இருக்கு, ரத்த பிளாஸ்மா இருக்கு. அதுல எந்த இது சார் எடுத்துட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் தான் எடுத்துட்டு போகுது. இவங்க தான் ஆக்சிஜன் கேரியர், அதாவது ஆக்சிஜனை கடத்தி உடல் முழுக்க எடுத்து செல்லக்கூடியவர்கள் ரத்த சிவப்பணுக்கள் தான். இவர்களுக்கு வேறு பேர் என்னன்னு சொல்லலாம்? எரித்ரோசைட்டுகள் சார். இவங்க எல்லாம் யாரு? எரிச்சிடுவாங்க, எரித்ரோசைட்டுகள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய குறைபாட்டினால் ஏற்படக்கூடியதுதான் என்ன நோய்? அனீமியா. சரியா? அப்ப இந்த கேள்வி ஆன்சர் ரத்த சிவப்பணுக்கள். உடல் முழுக்க ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் எதுனா ரத்த சிவப்பணுக்கள், ஆர்பிசின்னு சொல்லுவாங்க. வேற என்ன ஆப்ஷன்ல கொடுத்திருக்கலாம்? எரித்ரோசைட்டுகள் கூட கொடுத்திருக்கலாம். அப்ப எரித்ரோசைட்டுகள் கொடுத்திருந்தாலும் அதுதான் ஆன்சர். அவங்களுடைய குறைபாட்டு நோய் தான் என்ன? அனீமியா. இன்னொன்னு சொல்லிடுறேன், உட்கரு, முதிர்ந்த ரத்த சிவப்பணுக்களில் எது இருக்காது? உட்கரு இருக்காது. உட்கருனா என்னமா? நியூக்ளியஸ். அப்போ முதிர்ந்தனா ரொம்ப மெச்சூரான ஆர்பிசில எது இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா உட்கரு அறவே இருக்காது.
ரத்த பிளாஸ்மாலையும் உட்கரு இருக்காது. ரத்த விளையணுக்கள்ல வேணா இருக்கும். சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்பிசில உட்கரு இருக்காது. சரியா? அடுத்தது 11வது கொஸ்டின். செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது இது. ஊருக்கே தெரியும். உடனே போயிட்டு இதை போட்டுறாத லைசோசைம் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பே. ஒழுங்கா பாருங்க. லைசோசோம். ஆன்சர்ல ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை அந்த எழுத்துல வந்து பாருங்க ட்விஸ்ட். லட்டுல வச்சு நினைச்சாதா நட்டுல வச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி லைசோசைமா லைசோசோமானா லைசோசோம். புரியுதா? அவசரம் அவசரம் அழிவை தரும். நீ அவசரப்பட்டு ஓஎம்ஆர் ஷேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா பாக்கிறதுக்கு அமாவாசை மாதிரிதான் இருக்கும். உன் வாழ்க்கை பௌர்ணமி ஆகணும் தான் அந்த ஒவ்வொரு அமாவாசையான ஷேடிங்க பண்ற. ஆனா தப்பு தப்பா பண்ணனா வாழ்க்கை நிர்மூலமா முழு அமாவாசையாவே மாறி விட்டுரும். புரியுதா? அதனால ஷேடிங்க பார்த்து பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் டைம் இருக்குங்க. என்ன வெளியில போயிட்டு சதாப்தி எக்ஸ்பிரஸ் பிடிக்க போறியா இல்லைன்னா பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் பிடிக்க போறியா? எக்ஸாம் முடிச்சுட்டு ஒண்ணும் கிடையாது. உன்னை எப்படி இருந்தாலும் அந்த 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் உள்ளதான புடிச்சு உட்கார வைக்க போறான் ஜூல மாதிரி. அப்ப பொறுமையா அட்டன் பண்ணு. ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்துட்டு அவசரம் என்ன அப்படி என்ன அவசரமா ஷேட் பண்ணிட்டு போற. பார்த்து பொறுமையா பண்ணு. லைசோசோம். லைசோசோமா தான் செல்லின் தற்கொலை பைகள் சொல்றாங்க. இந்த லைசோசோமை உருவாக்கி தருவது எது? கோல்கை உறுப்புகள். சரியா? கோல்கை பாடிஸ் சொல்லுவீங்களா, அந்த கோல்கை உறுப்புகள் தான் இந்த லைசோசோமை உருவாக்கி தரும். சரியா? இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 12வது கேள்வி. ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம் சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆக்சிஜன் ஆகட்டும், ஹைட்ரஜன் ஆகட்டும், சல்பர் ஆகட்டும், இவை அனைத்துமே ஒரு உலோகத்துக்கான உதாரணம்னா கிடையாது. இவை அனைத்துமே ஒரு அலோகத்துக்கான உதாரணம். சரியா? அலோகத்துக்கான உதாரணங்கள். சல்பர் அப்படின்னும் போது சல்பர்களை வச்சுதான் சல்பூரிக் அமிலங்கள்லாம் நம்ம செய்யறோம். அதை நம்ம பார்த்திருக்கோம், நல்லா தெரியும். அடுத்தது இருசொல் பெயரிடும் முறையை வந்து செயல்படுத்தியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஊருக்கே தெரியும். RH விட்டேக்கர் என்பதால் 5 உலக வகைப்பாடை வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அறிமுகப்படுத்திருப்பாங்க. 5 உலக வகைப்பாடுனா இது மொனிஸ்டா, இந்த பூஞ்சைகள், விலங்குகள், தாவரங்கள் அப்படின்லாம் படிச்சிருப்போம். அதுக்கு இவர் வர மாட்டார். இவர் 5 உலக வகைப்பாட்டுக்கு. லூயிஸ் பாஸ்டியர் என்பவர் நொதித்தல் நிகழ்வினை கண்டறிந்தவர். பாஸ்டரைசேஷன் அவர் தான் கண்டுபிடிச்சார். அதனால இவரும் வரமாட்டார். அப்ப ஆன்சர் யாரு? கரோலஸ் லின்னேயஸ். இந்த இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பைனாமியல் நாமென்கில்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இருசொல் பெயரிடும் முறை. அதாவது ஒரு பேர் தான் ஒன்னு கேப்ஸ்ல கொடுத்திருப்போம், ஒன்னு ஸ்மால்ல கொடுத்திருப்போம். அந்த இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். சரியா? இதுவே அவரை இன்னொன்னும் கேட்கலாம். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. அதுவும் வார்த்தை முக்கியம் இல்ல. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இவர் தான். சரியா? நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. சரியா? வகைப்பாடுகள் என்றாலே அதனுடைய தந்தை வந்து நம்மளுடைய கரோலஸ் லின்னேயஸ் தான். சரியா? இங்கிலீஷ்ல வந்து மாடர்ன் டாக்ஸோனமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸோனமி. அதனுடைய தந்தையும் அவர் தான். அடுத்தது நவீன வகைப்பாடு. கீழே அதே கொஸ்டின் தான் வச்சிருக்கேன். நவீன வகைப்பாட்டியலின் தந்தையார் இப்பதான் சொன்ன கரோலஸ் லின்னேயஸ். சரியா? முடிஞ்சிச்சு. அடுத்து 15வது கேள்வி. செரிகல்ச்சர் என்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறான். செரிகல்ச்சர் டக்கு 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 டக்குன்னு செரிக்கணும், பட்டுன்னு செரிக்கணும். அப்ப பட்டுப்புழு வளர்ப்பினுடைய பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா செரிகல்ச்சர். செரிகல்ச்சர்ன்றது என்னது? பட்டுப்புழு வளர்ப்பினுடைய பெயர். அப்ப தேனி வளர்ப்பினுடைய பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தேனி எபிகல்ச்சர். என்னது? எபிகல்ச்சர். அப்ப மண்புழு வளர்ப்பினுடைய பெயர் என்னது? வெர்மிகல்ச்சர். என்னது? வெர்மிகல்ச்சர். சரியா? அப்ப நான் இங்க உங்களுக்கு ஒண்ணு கேட்டு போறேன். வாலரிகல்ச்சர் அப்படின்னா என்ன? சரியா? வாலரிகல்ச்சர் தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா? நல்ல கேள்வியா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வாலரிகல்ச்சர் என்றால் அடுத்தது எந்த தனிமம் வயிற்றுப்போக்கு மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது? வயிற்றுப்போக்கு மருந்துகள். வயிற்றுப்போக்குன்றது ஒருத்தருக்கு நார்மலாவே சார் சாப்பிட்டது எதுவுமே நிக்கல சார், அவுட்புட் அவுட் கோயிங் போயினே இருக்கு, இன்கமிங் மட்டும் கொடுத்துட்டே இருக்கு, அவுட் கோயிங் போயிட்டே இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த வயிற்றுப்போக்கு மருந்துகளில் பயன்படுத்தப்படுவது பிஸ்மத் என்ற ஒரு தனிமம். பிஸ்மத். சரியா? அப்ப ஃப்ளூரின் எதுக்கு பயன்படுகிறதுனா பர்பஸை, டூத் பேஸ்ட் யூஸ் பண்றீங்கல்ல, அந்த பர்பஸை நான்ஸ்டிக் தவாஸ்ல, சரியா, வீட்டுல தோசை ஊத்துனா அப்படியே ஒட்டவே கூடாது, ஒட்டாம அப்படியே நல்லா முருகலா வரணும்னு சொல்ல போறீங்களா, அந்த நான்ஸ்டிக் தவா, அதுல எல்லாம் பயன்படுத்தப்படுவது ஃப்ளூரின், டெஃப்லான் அப்படின்னு சொல்லலாம். நான்ஸ்டிக்ல வந்து டெஃப்லான் சொல்லுவாங்க, அது அந்த ஃப்ளூரின் மூலமா தான் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா மெயினான யூசேஜ் எதுனா பர்பஸை. ஃப்ளூரின் வந்து பர்பஸை. குளோரின் என்பது தண்ணீர்களை சுத்தப்படுத்துவதற்கு, குடிநீரை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். குடிநீரை சுத்தப்படுத்துவதற்காக டிஸ்இன்ஃபெக்டன்ட்டா பயன்படுத்துவாங்க. சல்பர் என்பது சல்பியூரிக் அமிலமான கந்தக அமிலத்தை உருவாக்குவதற்கு, கந்தக அமிலத்தை உருவாக்குவதற்கு H2SO4 அப்படின்னு சொல்றீங்களா, அந்த கந்தக அமிலத்தை உருவாக்குவதற்காக பயன்படுத்துறது. அப்ப எந்த தனிமம் வயிற்றுப்போக்கு மருந்துகளில் பயன்படுத்துறதுக்கு? பிஸ்மத். 17 நிறையன் என்பது என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நிறையன் என்றால் என்னமா? மாஸ். மாஸ் நம்பர். நிறையன் என்றால் என்ன? மாஸ் நம்பர். இது அணுவில் உள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் எண்ணிக்கையினுடைய கூடுதல். அப்ப நிறையன் என்றால் மாஸ் நம்பர். இது எதை கூட்டுவாங்கன்னா
புரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டி சொல்றதுதான் நிறையன். புரியுதா? அப்ப அணு எண் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா புரோட்டான்களுடைய எண்ணிக்கை மட்டும். அணு எண் என்னன்னு கேட்டாங்கன்னா புரோட்டான்களின் எண்ணிக்கையை மட்டும் குறிப்பிடுறது அணு எண். சரியா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அணு எண் என்றால் புரோட்டான்களின் எண்ணிக்கையை மட்டும் குறிப்பிடுவது, நிறையன் என்றால் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. அதான் நியூக்ளியான்னு சொன்னா அதுதான். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள ஒரே அலோகம் எதுன்னு கேட்கிறாங்க. உலோகம் கேட்டாங்கன்னா மெர்க்யூரி, பாதரசம். அலோகம்னு கேட்டாங்கன்னா யாரு? புரோமின். சிம்பிள்ல கொடுத்திருக்கேன். ஓகேவா? புரோமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் அறை வெப்பநிலையில் ஒரே ஒரு திரவமாக உள்ள அலோகமாகும். சரியா? அடுத்து 19வது கொஸ்டின். ஐந்துலக வகைப்பாட்டு முறை யாரால் முன்மொழியப்பட்டது? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐந்துலக வகைப்பாட்டு முறை என்றால் என்ன? ஆர்எச் விட்டேகர். இப்பதான் சொல்லிட்டு வந்தீங்க சார். அப்ப ஆர்எச் விட்டேகரால முன்மொழியப்பட்டதுதான் ஐந்துலக வகைப்பாடு. இப்ப நான் உங்களுக்கு அதான் சொல்றேமா, மோனிஸ்டா பூஞ்சைகள், விலங்குகள், தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்து வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இவர் எந்த வருஷம் இந்த ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தினார்? வருஷம் எல்லாருக்கும் தெரியணும்ல. கண்டிப்பா ஐந்துலக வகைப்பாட்டினாலே ஆர்எச் விட்டேகரோட சேர்த்து அந்த வருஷத்தையும் படிச்சு வச்சிருப்பீங்க கண்டிப்பா. அப்ப நான் அதான் கேட்கிறேன், ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்திய ஆர்எச் விட்டேகர் எந்த வருடத்தில் அதை அறிமுகப்படுத்தினா? இதுதான் என்னுடைய கேள்வி. லூயிஸ் பாஸ்டியர் அகைன் தெரியும், கரோலஸ் லினேஸ் அகைன் தெரியும். எல்லாருமே அந்த பழைய கதை தான். சரியா? வகைப்பாட்டு, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை, இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் லூயிஸ் பாஸ்டியர், நொதித்தல் நிகழ்வினை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்ட்டு. செல்லினுடைய ஆற்றல் நாணயம் எதுன்னு கேட்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே அவசரம் மைட்டோகாண்ட்ரியான்னு போட்டுறது. இது செல்லினுடைய ஆற்றல் நிலையம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். சரியா? குழி அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஹவுஸ் அதை போட்டு போறீங்க. செல்லினுடைய ஆற்றல் நிலையம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னா இது மைட்டோகாண்ட்ரியா. ஆனா இங்க நான் கேட்டுட்டு இருக்கிறது செல்லினுடைய ஆற்றல் நாணயம். சரியா? எது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லக்கூடிய ஏடிபி. இதுதான் செல்லினுடைய ஆற்றல் நாணயம். பிபின்னு போட்டிருப்பீங்க, அதுதான் கரெக்ட். அடுத்தது லைசோசோம்களை இப்பதான் என்னன்னு சொன்னேன், தற்கொலை பைகள். லைசோசோம்களை என்னன்னு சொன்ன? தற்கொலை பைகள் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஞாபகம் வருதா? அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டேதான் போயிட்டு இருக்கணும். அடுத்தது பச்சையம் சூரிய ஆற்றலை பெற்று டேஷ் ஆற்றலை தயாரிக்கிறது. பச்சையம் என்றால் போட்டோசிந்தசிஸ். சூரியன் இருக்கும் பொழுதுதான் போட்டோசிந்தசிஸ் என்ற நிகழ்வு நடக்கும். சூரியன் கதிர்களில் இருந்து தனக்கு தேவையான உணவை தாவரங்கள் தானாகவே தயாரித்துக் கொள்கின்றன. அது எந்த நிகழ்வின் மூலம்? பச்சையம். அப்ப சூரிய ஆற்றலை பெறுகிறது. அது எந்த ஆற்றலாக மாற்றுகிறது என்றால் வேதி ஆற்றல். வேதி ஆற்றல் ஒண்ணு இல்லை, குளுக்கோஸா மாத்துது. எப்படி மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அவன் நடப்பதற்கு, அவன் ஓடுவதற்கு, அவன் ஆக்டிவிட்டியா இருக்கிறதுக்கு குளுக்கோஸ் ஒரு அவசிய தேவையா கருதப்படுதோ, அதே மாதிரி தாவரங்களுக்கும் குளுக்கோஸ் தேவைப்படுது. அது ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸ். அதுதான் C6H12O5 சம்திங், C6H12O3 சம்திங் O5 ஏதோ அந்த குளுக்கோஸினுடைய வாய்ப்பாடு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. சோ அதுதான். சரியா? அதை தான் பயன்படுத்திக்குது தாவரம். ஆக்சுவலா இது O6 நினைக்கிறேன். ஓகேவா? C6H12O6 தான் நினைக்கிறேன். இதுதான் குளுக்கோஸினுடைய வாய்ப்பாடு. அது வேதி ஆற்றலா பயன்படுத்திக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு படிங்க. பச்சையத்தின் போது சூரிய ஆற்றலை பெற்று டேஷ் ஆற்றலை தயாரித்துக்கிறதுனா வேதி ஆற்றல். இப்ப நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன். மின் ஆற்றலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுவது மின் மோட்டாரா ஜெனரேட்டரா? எனக்கு இதுதான் பதில் சொல்ல போறீங்க. சரியா? மின் ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுவது மின் மோட்டாரா ஜெனரேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல போறீங்க. அடுத்தது 22வது கொஸ்டின். தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆன் ஸ்லிப்பர்ஷே இவர் தான். இவர் தொலைநோக்கியை பயன்படுத்தியவர். கலீலியோ யாரு? தொலைநோக்கியை பயன்படுத்தியவர் தான் கலீலியோ. ஆனா தொலைநோக்கியை உருவாக்கியவர் யாருன்னா ஆன் ஸ்லிப்பர்ஷே. கோபர்னிக்கஸ் யாரு? சூரிய மைய கோட்பாட்டினை உருவாக்கியவர், விவரித்தவர். சூரிய மைய கோட்பாட்டை விவரித்தவர். சரியா? விவரித்தவர். சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து 23வது கேள்வி போலாமா? செல்லின் மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஊருக்கே தெரியும், டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. உட்கரு தான் செல்லினுடைய மிகப்பெரிய உறுப்பு எது? உட்கரு. அப்ப இங்க கோல்கை உறுப்புகள்னு கொடுத்திருக்காங்களே, இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். இது செல்லினுடைய பாதுகாப்பு. செல்லினை பாதுகாப்பவன் செல் சுவர் தான் ஒரு வீட்டை பாதுகாக்கும். அந்த மாதிரி செல்களையும் செல் சுவர் தானே பாதுகாக்கும். அது செல்லை பாதுகாப்பவர். கோல்கை உறுப்புகள் என்பது நொதிகளை உற்பத்தி பண்ணும். சில நொதிகளை, அதாவது செல்லுக்கு தேவையான நொதிகளை உற்பத்தி பண்ணும். அதுல ஒண்ணுதான் லைசோசோம்கள். ஓகேவா? தற்கொலை பைகள் சொல்லக்கூடிய லைசோசோம்களை உருவாக்குவதும் இந்த கோல்கை உறுப்புகள் தான். மைட்டோகாண்ட்ரியா இப்பதான் பார்த்தோம். செல்லினுடைய ஆற்றல் நிலையம். சரியா? நாணயம் என்றால் யாரு? ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்.
சுவாசித்தலை பாதிக்கக்கூடிய வாயு எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காக்கி சட்டை படம் பார்த்திருக்கீங்களா சிவகார்த்திகேயன்? எந்த வாயுவை வச்சு மூளை சாவ அடைய வைப்பாங்க? பிரைன் டெத். இவன் வந்து பிரைன் டெத் ஆயிட்டான், இவனால இதுக்கப்புறம் செயல்படுத்த முடியாது, இவனுடைய ஆர்கான்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி காக்கி சட்டை படத்திலே சொல்லியிருப்பாங்க. அப்பயும் வந்து ஸ்ரீவித்யா போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, அது என்ன விளையாடுறியா, அதெல்லாம் வந்து பர்டிகுலரா யூஸே பண்ண மாட்டாங்க அந்த இதுல இருக்கிறதுனா, ஏன் அதுல போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லக்கூடிய CO, சரியா, கார்பன் மோனாக்சைடு, ஒரே ஆக்சைடு உடைய இதுதான் சுவாசித்தலை பாதிக்கக்கூடிய வாயு. இதை நீங்க சுவாசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மூளை என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மூளை சாவை அடைஞ்சிருக்கீங்க, அந்த மாதிரி ஆயிடும். அப்ப சுவாசித்தலை பாதிக்கக்கூடிய வாயு எதுனா கார்பன் மோனாக்சைடு. சோ மறக்க கூடாது இதுக்கப்புறம். ஓகேவா? 25 மறந்தோமா? நாங்க தான் சார் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கோம்ன்றீங்க. இப்ப இந்த கேள்விக்கு டக்கு பண்ணுங்க பார்க்கலாம். டைஃபாய்டு முதல்ல கேட்ட கொஸ்டின் தான். டைஃபாய்டுக்கான காரணி என்ன? சால்மோனெல்லா டைஃபி. 4. காலராவுக்கான காரணி விப்ரியோ காலரே. காச நோய்க்கான காரணி மைக்ரோபாக்டீரியம். அனிமியா வந்து இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடியது. அப்ப 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லக்கூடிய பி ஆப்ஷன் தான் சரியா இருக்கும். மேட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த நேரத்துக்கு. சோ கரெக்டா பாத்துக்கோங்க. 25 கேள்வி முடிச்சு, இன்னும் 25 தான். வாங்க சீக்கிரம் போலாம். தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை அளவுகள்ல எது மாறுபட்ட எஸ்ஐ அலகுகளை கொண்டுள்ளதுன்னு கேட்கிறேன். சோ மின்னோட்டத்தினுடைய அலகு ஆம்பியர் என்பது சரியாக பொருந்தியுள்ளது. பொருளினுடைய அளவை நான் மோல் என்ற அலகால் தான் குறிப்பிடுவேன், சரியாக பொருந்தியுள்ளது. ஒளிச்செறிவுன்னு சொல்லக்கூடிய லைட் இன்டென்சிட்டி, இட்ஸ் நாட் சவுண்ட் இன்டென்சிட்டி. ஒளிச்செறிவு வேற, இது ஒளிச்செறிவு. லைட்டுக்கு லைட்டை வந்து கேண்டிலான்னு தான் சொல்லுவேன், அதை டெசிபிள்னு சொல்லுவோம், சரியா? இப்ப வெப்பநிலைக்கு வந்து ஜூலான்னு கேட்டா தப்பு. வெப்பநிலைக்கு என்னமா? கெல்வின். அப்போ ஜூல் எதுக்கு? வெப்பத்துக்கு. ஜூல்ல வெப்பத்துக்குன்னு சொல்லலாம். வேற என்ன? ஆற்றல். ஆற்றலின் அலகும் ஜூல் தான், வெப்பத்தின் அலகும் ஜூல் தான். ஆற்றலுக்கு இன்னொரு அலகு என்ன? நியூட்டன் பெர் மீட்டர்னு சொல்லலாம் ஆற்றலுக்கு. இதே சிஜிஎஸ் அலகு முறையில வந்து ஆற்றலினுடைய அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா எர்ஜ், ERG, எர்ஜ்னு சொல்லலாம். சோ நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? அப்போ வெப்பநிலையினுடைய அலகு கெல்வின், ஜூல் கிடையாது. அதுதான் தவறாக புரிந்துள்ளது, சரியா? 27 மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி எது? மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு இந்த வார்த்தை வந்துச்சுனாலே அதுக்கு பேர் என்னன்னா வோல்டேஜ். மின்னழுத்த வேறுபாடுனாலே என்னது? வோல்டேஜ். அப்ப வோல்டேஜ் அளக்க பயன்படுவது வோல்ட் மீட்டர். அப்ப அம்மீட்டர் எதை அளக்க பயன்படுவது என்றால் மின்னோட்டம், மின் ஓட்டம், சரியா? மின் நோட்டத்தை அளக்க பயன்படுவது அம்மீட்டர், மின் அழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படுவது வோல்ட் மீட்டர், சரியா? அடுத்து 28வது கேள்வி. திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம். இப்பதான் அலோகம் கேட்டா, இப்ப உலோகம் கேட்கிறேன். பாதரசம். இதைத்தான் வெப்பநிலை மானிகள்ல பயன்படுத்துறாங்க. ஏன் வெப்பநிலை மானிகள்ல பாதரசத்தை பயன்படுத்துறாங்கன்னா அது சீராக விரிவடையும், எந்த வெப்பநிலைக்கும் விட்டு கொடுக்காது, பலபலன்னு இருக்கும் அப்படின்லாம் எதை வேணா சொல்லிக்கலாம், நல்லா காமிச்சு கொடுக்கும், சரியா? அடுத்தது 29வது கேள்வி. உடலினுடைய வெப்பநிலையானது எந்த அலகால் அளவிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். உடலினுடைய வெப்பநிலையை போய் கெல்வின்ல எல்லாம் அளந்து சொல்ல மாட்டாங்க. டாக்டர் சொல்றாரா, வாயத்தர தெர்மாமீட்டரை இவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல இருக்க நடந்து வரியா, இவ்வளோ டிகிரி ஃபாரன்ஹீட் ஜுரம் இருக்கு நடந்து வரியா? அப்ப உடலினுடைய வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டால தான் நடக்கப்படுகிறது. முதல்ல நிறைய மெஜாரிட்டி ஃபாரன்ஹீட்ல சொல்லுவாங்க, இல்லைன்னா செல்சியஸ்ல சொல்லுவாங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 30வது கேள்வி. ஒலியினுடைய நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல்ல அறிஞர் யார்? அப்ப ஒலி என்பது நேர்கோட்டில் தான் பயணிக்கும். இந்த ஒலி லைட்டுமா, ஒலி என்றால் லைட். ஒரு லைட் அடிக்கிறேன்னா அது அப்படியே நேர்கோட்டில தான் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார்? நான் ஹல்லசன் ஹயத்தம் அப்படின்னும் போது எனக்கு இந்த நாராயணன்ற பேர் ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு நான் ஆப்ஷன் படிக்கும் போது. இங்க என்ஆர் இல்லாம வீண் இருந்துச்சுன்னா நான் என்னன்னு சொல்லுவேன்? இஸ்ரோவின் தலைவர். என்னன்னு சொல்லுவேன்? இஸ்ரோவின் தலைவர் அப்படின்னு சொல்லுவேன், சரியா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வரணும், சரியா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் தானே, நான் ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன். இப்ப நாராயணன் என்பவர் இஸ்ரோவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாருன்னு சொல்லிட்டு போறேன். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்டு போட்டோமா, ஒரு கொஸ்டின், ஒரே கொஸ்டின், என் ஆசை கரண்ட் அஃபேர்ஸ்ல எதனா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், பதில வந்து எந்த அளவுக்கு சொல்றீங்கன்னு, சரியா? கேட்கலாமே. ஆபரேஷன் சிந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபரேஷன் சிந்து என்பது என்ன? சரியா? சிந்தூர் கேட்கல உடனே எல்லாரும் பஹல்காம் அட்டாக்குக்காக பண்ணது சார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. பஹல்காம் தாக்குதலுக்காக இந்தியா எடுத்த 2 ஆபரேஷன்கள் வந்து ஆபரேஷன் சிந்தூர், ஆபரேஷன் மகாதேவ். 2 இருக்கு. ஆபரேஷன் மகாதேவும் பஹல்காம் தாக்குதலுக்காக தான், ஆபரேஷன் சிந்தூரும் பஹல்காம் தாக்குதலுக்காக தான். ஆனா நாங்க சிந்தூர்னு கேட்கல, சிந்துன்னு கேட்டிருக்கேன். சிந்து என்பது ஒரு நாட்டில் இருந்து இந்திய மக்களை மீட்டெடுப்பதற்காக இந்தியா ஏற்படுத்திய ஆபரேஷன். அது எந்த நாடுன்றதை கரெக்டா சொல்லிட்டு போங்க. 31
குறைந்த அலைநீளம் மற்றும் அதிக அலைநீளம் கொண்ட நிறங்கள் எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஈஸியான ஒரு விஷயம் தானேமா. நம்மளுடைய ரெயின்போ கலர்ஸ் எழுதுனீங்களாலே முடிஞ்சிருச்சு. இந்த ஆர்டர்ல எழுதுனீங்கன்னா முதலில் இருக்கக்கூடிய இந்த ஊதா நிறமானது குறைந்த அலைநீளத்தை கொண்டது, குறைந்த அலைநீளத்தை கொண்டது. இறுதியில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறமானது அதிக அலைநீளத்தை கொண்டது, வேவ் லென்த் அதிகமா இருக்கும். அதனாலதான் டேஞ்சர் சிக்னல்ஸ்ல ரெட்டை பயன்படுத்துறாங்க. எங்க இருந்து பார்த்தாலும் ரெட் தெரியுத அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப ரெட் எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். அப்ப ஊதா மற்றும் சிவப்பு தான் குறைந்த மற்றும் அதிக அலைநீளத்தை கொண்டுள்ளது. இப்ப நீங்க வித்தியாசம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதிர்வெண் குறைவாக இருந்தால் அலைநீளம் அதிகமாக இருக்கும். சரியா? அப்ப அலைநீளம் எதுக்கு அதிகம்? சிவப்புக்கு அதிகம். அப்ப சிவப்பினுடைய அதிர்வெண் வந்து குறைவு. இதை நாளைக்கு கேட்டுற போறாங்க. அதிர்வெண் குறைவு. எப்பவுமே அதிர்வெண் குறைவாக இருந்தால் அலைநீளம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும், ரொம்ப தொலைவு போகும். அப்ப சிவப்பினுடைய அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி கம்மி, அதனாலதான் வேவ் லென்த் அதிகம், அலைநீளம் அதிகம். ஆனா ஊதாக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம், அதிர்வெண் அதிகம், அதனாலதான் அலைநீளம் குறைவு. சரியா? அப்படியே மாறி வருங்க அதிர்வெண்ணும் அலைநீளமும். சரியா? 32வது கொஸ்டின். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வேற ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய இஸ்ரோ தான். இஸ்ரோவினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் இருக்கிறது. சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் எங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு, ஆந்திரால. சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயத்த படிச்சு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நமக்கு நாளைக்கு எனக்கு வரலாம். சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் வீரர் யார்? சுபான்ஷு சுக்லா. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 33. ஒலியாண்டு என்பது எதனுடைய அலகுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஒலியாண்டு என்பது எதனுடைய அலகு? ஒலியாண்டு என்றால் லைட் இயர். ஒரு லைட் இயர்ன்றது எதுக்குமா சமம்? 9.46 into 10 to the power of 12 கிலோமீட்டர். சரியா? இதுதான் ஒரு ஒலியாண்டு. ஒரு ஒலி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொடர்பு, அதாவது வெற்றிடத்தில் ஒரு ஒலியானது ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு சொல்றோம். அப்ப தொலைவினுடைய அலகுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒலியாண்டு. யாராவது நேரம்னு போட்டுற போறீங்க, புரியுதா? அப்ப கிலோமீட்டர்ல சொல்றீங்க அப்படின்னாலே அது தொலைவு. லைட் இயர் வேல்யூ என்ன? 9.46 into 10 to the power of 12 கிலோமீட்டர்னு சொல்றோம்ல. அப்ப கிலோமீட்டர் சொன்னாலே அது எதனுடைய அலகு? தொலைவினுடைய அலகு, நேரத்தினுடைய அலகு கிடையாது. அப்ப ஒலியாண்டு என்பது தொலைவினுடைய அலகு. சரியா? அப்ப ஒலியாண்டு என்பது ஒலி ஒரு வெற்றிடத்தில் ஒரு ஆண்டுக்கு பயணிக்கக்கூடிய தொலைவு, அதாவது 3 into 10 to the power of 8 அப்படின்னு சொல்றீங்கல்ல, மீட்டர் பர் செகண்ட். அது செகண்ட். அது வந்து ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு தொலைவு போகுது அப்படின்னு சொல்றது. சரியா? அடுத்து 34. மின்னோட்டத்தினை அளக்க எந்த கருவி பயன்படுகிறது? நான் தான் இப்பதான் சொல்லிட்டேன். மின்னோட்டம் என்றாலே என்ன? அம்மீட்டர். மின்னோட்டம் என்றால் கரண்ட் ஃப்ளோ. எவ்வளவு கரண்ட் வந்து உங்க வீட்டுக்கு வருது, எவ்வளவு இது போகுதுன்னா அது அம்மீட்டரை கொண்டு அளக்கலாம். சரியா? வோல்ட் மீட்டர் அளக்கிறது மின் அழுத்தம். இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை இது 1975 ஆரியப்பட்டாவும் 1980 ரோகிணியும் ஏவப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு கதை சொல்றேன். ஆரியப்பட்டா என்பது இந்தியாவில் உருவாக்கப்பட்டு சோவியத் யூனியனான ரஷ்யாவில் இருந்து ஏவப்பட்டது. ரோகிணியானது இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியாவில் இருந்தே ஏவப்பட்டது. சரியா? ஆன்சர் வந்து ஆரியப்பட்டா தான் கொடுத்திருக்காங்க, ரோகிணி தான் ஆன்சர். இந்தியாவில் இருந்தே ஏவப்பட்டதுன்னா பாத்துக்கோங்க அது மட்டும். அடுத்தது சூரிய மைய கொள்கை. புக்ல என்ன இருக்குன்னு பாத்துக்கோமா. சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நான் இப்பதான் நினைச்சிட்டேன். கோப்பர்னிக்கஸ் என்பவர் தான் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் ஆவார். அப்ப தாலமி யார்? இது நான் கேட்கிறேன். தாலமி யார்? கரெக்டா சொல்லிட்டு போங்க. தாலமி என்பவர் யார்? கரெக்டா சொல்லிட்டு போங்க. 37. எது பின்வருவனவற்றில் எது நேர்மின் சுமையுடையது? நேர்மின்னா பிளஸ், எதிர்மின்னா மைனஸ். அப்ப எதிர்மின் என்பது எலக்ட்ரான், நேர்மின் சுமையை கொண்டது வந்து புரோட்டான், நியூட்ரான் என்பது நடுநிலை. சரியா? அப்ப இந்த கேள்வி 37வது கேள்விக்கு ஆன்சர் வந்து புரோட்டான். எதிர்மின் சுமையுடையதுன்னு கேட்டிருந்தா எலக்ட்ரான். சரியா? அடுத்தது 38. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சுடரும் ஒவ்வொரு இது சுடரின்றீங்கல்ல, அந்த மாதிரி வெண்மை சுடரை கொடுக்க வல்லது எந்த வகையான உப்புனா எப்சம் உப்பு. வெண்மை சுடர் வந்து எப்சம் உப்பு. நீலம், இது நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நீலம் என்றாலே சலவை தூள். எல்லாரும் சலவை இல்ல சலவை பண்றீங்கல்ல, சலவை என்றால் துணி துவைப்பது. துணி துவைக்கும் போது நீலம்னு ஒண்ணு போடுவாங்க, உஜாலா நீலி போடுவாங்கல்ல, அப்ப நீலம். நீலம் என்றால் சலவை தூள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள், கால்ல அடிபட்டுச்சுன்னா மஞ்சள் பத்து போடுவேன். கால்ல அடிபட்டுச்சுன்னா என்ன போடுவோம்? மஞ்சள் பத்து. இப்ப நான் போட்டுன்னு தான் இருக்கேன், எனக்கு கால்ல அடி, அதனால போட்டுன்னு தான் இருக்கேன். அதை வச்சுதான் டக்குனு க்ளூ எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அப்ப கால்சியம் குளோரைடு என்பது மஞ்சள் சுடரை தரக்கூடியது. இண்டிகோ என்றால் பொட்டாசியம். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 3 4 1 2 எங்க ஆப்ஷன்ல இருக்கு? 3 4 1 2 தானே. நீலச்சுடர் வந்து சலவை தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. 3 4 1 2. சரியா? அடுத்தது 39வது கேள்வி.
பென்சிலின் முனையான கிராஃபைட் எதனால் ஆனது? ஒரு பென்சிலுடைய நிப்பு, இப்ப இது மார்க்கர் நிப்பு, இது அதால ஆனது கிடையாது. இதே என் கையில ஒரு பென்சில் வச்சிருந்தா பென்சிலுடைய முனை வந்து எதனால் ஆனது என்றால் கார்பனால் ஆனது. சரியா? அப்ப சல்பூரிக் அமிலத்தை தயாரிக்க பயன்படுது. இததான் பலமுறை சொல்லிட்டே இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 40வது கேள்வி. 1808ஆம் ஆண்டு முதலில் அணுக்கொள்கையை வெளியிட்டவர் யார்? வருஷத்தை குறிப்பிட்டு முதலில் அணுக்கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னா ஜான் டால்டன். அவர் தான் சொல்லியிருக்காரு, பொருட்கள் பருப்பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை, எந்த ஒரு பொருளும் அணு இல்லாத இல்லப்பா, அணு இல்லாமல் அணு அளவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் அணு இல்லாமல் அணு அளவும் அசையாது. அப்போ அனைத்து பருப்பொருட்களும் அணுக்களால் ஆனவை என்ற கூற்றை முன்வைத்தவர் ஜான் டால்டன். அப்ப நீல்ஸ் போர் யாருன்னா புதிய அணுக்கொள்கையை உருவாக்கியவர். புதிய அணுக்கொள்கையை உருவாக்கியவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நீல்ஸ் போர். சரியா? இங்க 1808ஆம் ஆண்டு முதலில் அணுக்கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னா ஜான் டால்டன். சரியா? 41வது கேள்வி போலாமா? மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்கம்மா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். பலபலப்பான அலோகம் எது? மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் எது? உலோகங்கள் அனைத்துமே கடத்தும். எந்த ஒரு உலோகமும் மின்சாரத்தை கடத்தாமல் இருக்காது, கடத்தும். அப்ப மின்சாரத்தை கடத்தாத ஒரு அலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கடத்தும் அலோகம் கேட்டிருக்காங்க. கிராஃபைட் முக்கியமான ஒரு கொஸ்டின். கிராஃபைட் தான் மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம். இங்க கொடுத்திருக்கக்கூடிய இரும்புமே உலோகம், பாதரசமுமே உலோகம். அதை வச்சு நீ எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். கிராஃபைட் என்பதுதான் மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம். இப்ப கேட்டிருக்காங்களா சரியான ஒன்றை தேர்வு செய்யன்னு சொல்லிட்டு. பலபலப்பான மற்றும் கடினமான அலோகம் சரியானதுதான் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பலபலப்பான மற்றும் கடினமான அலோகம் கிராஃபைட்டான்னு கேக்குறாங்க, தப்பு. அதுக்கு ஆன்சர் என்ன? வைரம். பலபலப்பான மற்றும் கடினமான அலோகம் என்ன? வைரம். மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் இப்பதான் பார்த்தோம் கிராஃபைட். அப்ப அது மாறி கொடுத்திருக்காங்க. ஏது B ல கொடுத்திருக்காங்க, B இது A ல கொடுத்திருக்காங்க. அரை வெப்பநிலை மானிகளில் திரவமாக உள்ள ஒரே உலோக போலி எதுன்னு கேட்கிறாங்க. உலோக போலி எல்லாம் வராது. உலோக போலிகள் அனைத்துமே திரவ நிலையில தான் இருக்கும் அரை வெப்பநிலையில. உலோகம் என்றால் பாதரசம், அலோகம் என்றால் புரோமின் சொல்லலாம். இங்க ஏதோ புரோமின் கொடுத்திருக்காங்க, ஆனா இங்க அலோகம்னு வந்திருக்கணும், அதுவே தப்பு. அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே உலோகம் பாதரசம். சரி, அப்ப டி தான் சரி. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி. 42வது கேள்விக்கு. அடுத்து முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை இப்பதான் சார் கத்துனீங்களே சார், லூயிஸ் பாஸ்டியர். அப்ப லூயிஸ் பாஸ்டியர் என்பவர் தான் பாஸ்டியேஷன், லூயிஸ் பாஸ்டியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நொதித்தல் நிகழ்வினை கண்டறிந்தார். சரியா? சரி, நான் இப்ப உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன். ஒரு டிபிக்கலான கொஸ்டின் தான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே தெரியும். நொதித்தல் நிகழ்வின் போது அது வெளிவரக்கூடிய வாயு என்ன? நொதித்தல் நிகழ்வின் போது வெளிவரக்கூடிய வாயு என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா? இவர் ஆர்கிமிடிஸ். இவர் எதை விளக்கினார்னா மிதத்தல் விதியை விளக்கியிருப்பார். மிதத்தல் விதியை சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்கிமிடிஸ். சரியா? அடுத்து 44 பொறுத்துக. தொற்றுத்தாவரம். தொற்றுத்தாவரம் என்றால் வாண்டா. வாண்டா தான் தொற்றுத்தாவரம். பூச்சி உண்ணு தாவரம் நேரா பொருந்திருக்கு நெப்பந்தஸ். ஒட்டுண்ணி தாவரம் வந்து கஸ்குட்டா. சோ 3 to 1 அப்படின்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் வந்து சரி. 3 to 1. அடுத்து 45 இயற்பியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு தருகன்னு சொல்றாங்க. வேதியியல் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு தருங்கன்னா இது நொதித்தல் நிகழ்வு சொல்லலாம். பால் தயிரா மாற்றுறது நொதித்தலால, அததான வேதியியல் மாற்றம் சொன்ன. அப்ப வேதியியல் மாற்றத்துக்கு உதாரணம் நொதித்தல். இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு வந்து காற்றில் உள்ள ஈரப்பதங்களோட வினை புரியும் போது Fe2O3 கூட ரஸ்டிங் ஆஃப் அயன், துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இரும்பு துருப்பிடித்தல் என்பதும் வேதியியல் மாற்றம். ஏன்னா இரும்பு என்பது ஒரு தனிமம், உலோகம். அந்த உலோகமானது உலோக ஆக்சைடு கொண்டுள்ளது. அது என்ன பண்ணும்? காற்றில் உள்ள ஈரப்பதத்தோட வினை புரியும் போது துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப அது ஒரு வேதியியல் மாற்றம். எரிதல் என்பதும் ஒரு வேதியியல் மாற்றம். அப்ப ஆவியாதல் என்பது மட்டும்தான் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்பியல் மாற்றத்திற்கான ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. 46 பெனிசிலியம் என்ற முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்தை கண்டறிந்தவர் யார்? பெனிசிலியம் ஒரு பூஞ்சையால வந்து உருவாக்கப்பட்டது. அலெக்சாண்டர் பிளெமிங் இவர் தான் கண்டுபிடிச்சார். அலெக்சாண்டர் பிளெமிங் இவர் தான் ஆன்டிபயாட்டிக் மருந்தான பெனிசிலியத்தை கண்டுபிடித்தவர். 47 உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து பெனிசிலியம் நொடேட்டம் என்பது ஒரு பூஞ்சை. இப்பதான் சொன்னல, அது ஒரு பாக்டீரியா கிடையாது, பூஞ்சை. சரியா? ஃபங்கஸ். அடுத்து 48வது கீழ்கண்டவற்றுள் உலோக போலி எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் உலோக போலி எதுன்னா சல்பர் கிடையாது, போரான். போரான் வந்து ஒரு உலோக போலி. மந்த வாயுக்கள்னு பார்த்திருப்போம்லமா. மந்த வாயுக்கள் என்னென்ன அதை ஒரு கொஸ்டின்ல சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டே வந்திருக்கேன் அவ்வளவு தொலைவு. சோ மந்த வாயுக்கள் என்னென்ன? ஜெனான் சொல்லலாம், நியான் சொல்லலாம், கிரிப்டான், முக்கியமான ஒருத்தர் விட்டுட்டுமே ஹீலியம், இவங்களெல்லாம் சொல்லலாம்ல. ஜெனான், நியான், கிரிப்டான், ஹீலியம், நிறைய இருக்கு, இன்னும் 2-3 இருக்கு. ஓகேவா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப போரான் என்பது எதற்கான ஒரு உதாரணம்? உலோக போலிக்கான ஒரு உதாரணம். சரியா? அடுத்து 49வது கேள்வி பொறுத்துக. அதனுடைய பயன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல
கணினி சிப்புகள், மொபைல் சிப்புகள், சிம் கார்டுலாம் இருக்குல்ல, அந்த சிம் கார்டுகள் ஆகட்டும், கணினி சிப்புகள் ஆகட்டும், எதனால் தயாரிக்கப்படுகிறது? சிலிக்கானால் தயாரிக்கப்படுகிறதுன்றது ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. விவசாய உரங்களில் எதை தயாரிப்பாங்கன்னா சல்பியூரிக் அமிலம் பயன்படுகிறது இல்ல, அதை வச்சு தயாரிப்பாங்க. ஒண்ணு. அலைபேசி, முதல்ல சொல்லிட்டேன், கேலியம். போன் பண்ணி பேலன்ஸ காலி பண்றேன், போன் பண்ணி பேலன்ஸ காலி பண்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கேலியம் என்பது இதுல பயன்படுத்துறது. வெடிபொருட்களை பயன்படுத்துவதற்கு மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் இரண்டுமே பயன்படுகிறது. அப்போ 3 வெடிபொருட்களுக்கு. சரியா? இது மாத்தி கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. சரி, சரியா? அப்போ 3124 சி. லாஸ்ட் கொஸ்டின். ஆய்வக வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படுத்துவது ஏன் என்றால் அது சீராக விரிவடையக்கூடிய தன்மையை பெற்றுள்ள காரணத்தினால். அப்ப சீராக விரிவடையும் டெம்பரேச்சர் வந்து எக்ஸாக்டா துல்லியமா என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அதனாலதான் அந்த பாதரசத்தை வந்து ஆய்வக வெப்பநிலை மானிகள்ல வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பயன்படுத்துகிறார்கள். சரியா? இன்னைக்கு நம்மளுடைய 7th சயின்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரே வீடியோல டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ரொம்பலாம் இல்ல, இதெல்லாம் ஒரு டச் தான். இதை டச் பண்ணும் போது உனக்கு 7th சயின்ஸ் ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ண பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் நான் கொடுத்திருக்கேன். சோ இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாள் வரப்போது இல்ல, வரும், நன்றாக வரும். படிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.